கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 120 நாட்கள் வேத வாசிப்பு பகுதியின் விளக்கம். நாள் 35. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். பிள்ளைகளை மகனையாவது தீக்கடக்க பண்ணக்கூடாது. குறிப்பு சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன், அஞ்சனக்காரன், சூனியக்காரன், மந்திரவாதி, சன்னத்துக்காரன், மாயவித்தைக்காரன், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக இந்த வசனத்தில் எழுதுகிறார். ஆண்டவருடைய நாமத்தினால பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் குற்றவாளியாக இருக்கிறான், அவன் கொல்லப்பட வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். 19ஆம் அதிகாரத்தில் தவறாய் கொலை செய்தவன் ஓடி ஒழித்து கொள்ளும்படியாக அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும், அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் யாருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம் என்பதை குறித்தும் 19ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது யார் யுத்தத்துக்கு போகணும், யார் போகக்கூடாது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்தில் போகிற அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை முதலிலே சமாதானத்தை கூறி சமாதானத்துக்கு ஒத்து வராதிருந்தால் மாத்திரம்தான் அந்த அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே எழுதுகிறார். 21ஆம் அதிகாரத்திலே ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அந்த கொலையை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். சிறைப்பிடிக்கப்பட்ட ரூபவதியில் சரியான ஒரு ரூபவதியை கண்டுபிடித்தால் அவளை மனைவியாக்க கொள்ள நினைத்தவன் அவளுக்கான தவணை கொடுத்து அவளை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவளை விலைக்கு விற்கக்கூடாது என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவன் அடங்காதவனாயிருந்தால் அவன் சபையின் மூப்பருக்கு கொண்டு வந்து அவன் சாகும்படி கல்லறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரத்திலே ஆடாவது மாடாவது வழி தப்பி தெரிந்தால் அதை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். ஸ்திரீகளின் உடைகளை, புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷரும் தரிக்கலாகாது என்பதை இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதுகிறார். மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழக்கூடாது, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலையும் இணைத்து ஆடை அணியக்கூடாது என்பதையும் எழுதுகிறார். பெண்ணிடத்தில் கன்னிமை இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட பெண்ணின் தகப்பனையும் பெண்ணையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், தவறான உறவுகளை வைத்துக் கொள்ளுகிறவனை கொல்ல வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். மாலை வேத தியானத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். ஒரு திருமணமாகிற ஒரு குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரைக்கும் தெளிவாய் சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் யார் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 17 முதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வ ஆயுத வர்க்கங்களை குறித்து எழுதுகிறார். இறுதியாக வாழ்த்தி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் கடிதம் எழுதப்படுகிறது. அதிலே அவன் சொல்லும் பொழுது திருவசனத்தை அநேகர் துணிகரமாய் சொல்ல துணிந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து கடிந்து கொள்ளுகிறார். ஆகிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி தன் சரீரத்திலே உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் தேவனோடு இருப்பதை பாக்கியம் என்று எண்ணினாலும் சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம் என்று நினைத்து உங்களுக்காக ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவை குறித்து மிக அழகாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதினாலே இயேசுவை பிதாவானவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார் என்று சொல்லியும், கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். பவுலுடைய உடன் ஊழியத்தில் இருந்ததான எப்பாப்ராத்தாவு அவன் வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டதினாலே நீங்கள் அவனுக்காக ஜெபித்ததை குறித்தும் அவன் எழுதுகிறான். 3ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னை குறித்து எழுதும் பொழுது சில எச்சரிப்பின் சத்தத்தை எழுதுகிறான். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். இறுதியாக முடிக்கும் பொழுது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேருந்து நம்முடைய இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறான். இப்படியாக இன்றைய நாள் வேத வாசிப்பின் சுருக்கத்தை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லியிருக்கிறேன். கேளுங்கள், பயனடையுங்கள், மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை வேத வாசிப்பில் கவனம் செலுத்தி வேதத்தை படிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக.
இந்த நாள் 35வது நாளிலே வேதத்தை வாசித்து முடிக்க 350 அதிகாரங்களை முடிக்க உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.